Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் லேடிஸ். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேப்டாப் லேடிஸ் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ண பாலிவுட் டிராமா மூவி ஒருத்தர் வாட்சிங்னால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஸ்டார்ட் ஆனதுனால ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட மாமியார் வீட்டில் இருந்துட்டு 2-3 நாள் கழிச்சு ஊருக்கு திரும்பி வரும்போது 2 பஸ் மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி வராங்க. வரும்போது ஹீரோ தான் பொண்டாட்டிக்கு முக்காடு போட்டு அவங்க குடும்ப சம்பிரதாயப்படி கூட்டிக்கிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஆர்த்தி எடுக்கும் போது மூஞ்ச திறந்து பார்க்கும்போது பொண்ணு மாறி போயிடுது. அப்போ ஹீரோ கூட வர வேண்டிய தான் மனைவி காணாமல் போன விஷயம் என்னாச்சு, அவங்க எங்கே எப்படி இருக்காங்கிறத ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரா, கூட வந்த பொண்ணை பத்திரமா திரும்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு அமுச்சு வச்சாங்களா, அந்த பொண்ணோட புருஷனை பற்றி ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாமல் இவங்க வீட்டில் மாட்டிக்கிட்டதுனால திரும்ப அவங்க எப்படி அங்கே போனாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு நல்ல பாலிவுட் காமெடி ட்ராமா மூவி ஒருத்தர் வாட்சிங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன், ரெக்கமெண்ட் பண்ணேன். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி லேப்டாப் லேடிஸுங்கிறதுக்கு மீனிங்கே மிஸ்ஸிங் லேடிஸ் தான். 2 பொண்ணுங்க காணாமல் போகிறாங்க, 2 பேருமே கல்யாணம் ஆகி புதுமண தம்பதியாக இருந்து மாறுறதுனால வரக்கூடிய குழப்பங்கள் என்னங்கிறத சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமாவோட மிக்ஸ் பண்ணி நீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பற்றிலாம் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டோரி நரேட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்தில் கஷ்டப்படுவாளான்னு உங்களே யோசிக்க வைக்கிற மாதிரியான கேரக்டரைசேஷன், நரேஷன், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் எமோஷனலாகவும் கனெக்டபுளாக டீசெண்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டடான காமெடி ட்ராமாவை மிக்ஸ் பண்ணி ஸ்டோரி லைனோட உங்களையும் கனெக்ட் பண்ணி ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணி யோசிக்க வச்சிருக்காங்க நிறைய இடத்துல. அண்ட் மூவியில் வரக்கூடிய ஒரு கேரக்டருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. கடையில் எக்ஸ்ட்ரா சட்னி கேட்குற கேரக்டர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் டீ யாத்திரைங்க வரைக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் எதுக்கு எடுத்தாலும் காசை வாங்கி கரெக்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் கிளைமேக்ஸில் 20 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சம்பவம் என்னவா இருக்கு. டைலாகை வச்சுமே நிறைய விஷயத்த ஓப்பன் அப் மைண்டட் பண்ணி பேசியிருந்தாங்க, அடிச்சு போல்டாக பிரேக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா தான் பொண்டாட்டி காணணும் ஃபோட்டோ காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அந்த ஃபோட்டோ காமிச்சு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஏன்டா மூஞ்சில் முக்காடு போட்டிருக்க பொண்ணு ஏடா தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு கடைக்காரன் திட்டும் போது அந்த கடைக்காரனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமாக இருப்பாங்க. அவங்க படுதா போட்டு மூஞ்சை மறைச்சிக்கிட்டு வரும்போது பேரலாக நிறைய விஷயம் சொல்லாமல் ஸ்க்ரீனில் விஷுவலாக அப்பீலிங்காக காமிச்சிருந்தாங்க. அண்ட் டைலாக் வைஸுமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது, சயின்ஸை வச்சு விவசாயம் பண்ணுறதாகட்டும், நம்ம முட்டாளாக இருக்கிறது எப்பவுமே தப்பு கிடையாது, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெருமையோட இல்லாமல் திருத்திக்கிறது தாங்க மனுஷத்தன்மைன்னு சொல்கிற மாதிரியான நிறைய விஷயத்தை இம்பாக்ட்ஃபுல்லாக மாற்றி சூப்பராக கன்வின்ஷனலாக டைலாகோட கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எமோஷனல் ட்ராமா, சொசைட்டியில் நடக்கக்கூடிய சைல்டு மேரேஜ் ஆகட்டும், அதுக்கு சுற்றி நடக்கக்கூடிய டவுரி, அதனால பொண்ணுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லி ஆம்பளைங்களோட ஸ்டீரியோடைப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணதை தாண்டி பொண்ணுங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அழகாக நீட்டாக ஒரு புரிதலோட சொல்லியிருக்க ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய விஷயம் உங்களோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல சொசைட்டிக்கு இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை கொடுத்துருக்காங்க. மாமியார் மருமக சண்டையிலிருந்து பொண்டாட்டி மாறுறதுனால வரக்கூடிய கடுப்பு, காண்டு, காதல்னு சொல்லி நிறைய விஷயத்தை அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹிந்தியில் மட்டும் தான் இதாக இருக்குது, பட் ஒருத்தர் வாட்ச் தான் செக் அவுட் பண்ணி பாருங்க. புரியுற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக காமெடியாக ஃபன்னாக எல்லா விஷயத்தையும் இம்பாக்ட்ஃபுல்லாக எமோஷனலாக உங்களுக்குள்ள கன்வே பண்ணியிருக்க ஒரு நல்ல மூவி, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவி டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக டீசெண்டாக எஃபெக்டிவான காமெடி தான் மூவியோட மேஜரான ஹைலைட்டாக இருந்துச்சு. இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை இவ்வளோ கன்வென்ஷனலாகவும் டார்க் காமெடி மிக்ஸ் பண்ணி நீட்டாக சொல்ல முடியும். ஃபேமிலி ட்ராமா எமோஷன்ஸை அழகாக கன்வே பண்ண முடியுங்கிறத இந்த மூவியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மூவியில் ஒரு சில சின்ன ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணல. அதனால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த லேப்டாப் லேடிஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.